அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியாமே சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் சாப்பாடாக்குற பொன்னி அரிசி எதில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த ரைஸ்க்கு கேரட், பீட்ரூட் ரெண்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கிட்டே காய் இந்த பக்கம் கிரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த 2 காயும் கிரேட் பண்ணுறதுக்கு அகாரோவோட மார்வெல் கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன். இது கிரேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்லைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக நீட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம கிரேட் பண்ணுறப்ப ஆடாமல் நிற்கணும் அப்படின்றதுக்காக 4 இடத்துலையுமே அடியில் புஷ் கொடுத்துருக்காங்க. இதை கிரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைசர் பிளேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைசர் கிரேட்டர் பிளேட்ஸ் வந்துட்டு நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. 5மே 5 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ்டே ஆகாது. ஸோ இதில் என்னென்ன கிரேட் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம்னா பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், சீஸ் இது எல்லாமே கிரேட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்குமே பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை கிரேட் பண்ணணும், கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணணும்னா அதுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. சீஸ் எல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இதில் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கிரேட்டரை வைப்போம் இல்லையா, அதை மாட்டிட்டு ஸோ உள்ளே வந்துட்டு அந்த கிரேட்டர் அந்த பிளேடு இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நான் சைடில் பட்டன் காமிச்சேன் இல்லையா, அதை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ கேரட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வச்சு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கேரட் வந்துட்டு அழகாக நமக்கு கிரேட் ஆகி வந்துடுது. ரொம்ப ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சாப்பாடு ஆக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக கிரேட் ஆகி வருது பாருங்கள். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். பீட்ரூட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் 3 இதாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் அப்படியே கிரேட் பண்ணிட்டேன். 3 பீஸ் 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேரட் அதுக்கப்புறம் பீட்ரூட் இது 2யும் கிரேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவுமே நல்லா வதக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ காய் வந்துட்டு நம்ம அதிகமாக சேர்க்குறது இந்த ரைஸில் தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு காய் வந்துட்டு நல்லா வதங்கி வெந்து வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா, அது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்கு 2 விசில் விட்டேன் அப்படின்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை வறுவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 முட்டையை குக்கரில் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டோம் அப்படின்னா முட்டை நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இந்த பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சு விட்டுருந்தோம் இல்லையா, 2 விசில் வந்துருச்சு. நான் ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டேன். கொஞ்சம் சாப்பாடு ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் நமக்கு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் முட்டை பொரிக்கிறதுக்குள்ளேயுமே சாப்பாடு இன்னுமே நல்லா புழுங்கிருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த அளவுக்கு காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நமக்கு சாப்பாடு இன்னுமே புழுங்கி இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா ஈரமாக இருக்குது, ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரியாணி ஸ்மெல் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். மெயினாக நம்ம வீட்டில் அக்மலுக்காக தான் நான் யோசிச்சு ஒன்றுமே பண்ணுறது. முட்டை வறுக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சாப்பாடு நல்லா புழுங்கி இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு புழுங்க விட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அன்றைக்கி டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ரைஸ் இது. ஸோ இந்த வீக்குக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா 1 இல்லைன்னா 2 வீடியோ கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.